குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வருஷத்துல 4 படம் பண்ணுவோம். வருஷம் 4 படம் 4 சீன் ஆச்சுங்களா. அந்த ஒரு சீனு நடித்தாக்க எங்களுக்கு 500 கிடைக்கும். 3 மாதம் அதை வச்சு ஓட்டணும். ரொம்ப கஷ்டம். நாங்கள் இப்போ என்னடா பண்ணுறது, கல்யாண வேலைக்கு போவோம். கேன்டீனுக்கு கூப்பிட்டு போய் என்ன சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, வெளியில் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கோம் சார் அப்படின்னா, அப்புறம் கேன்டீனில் கூப்பிட்டு அவருக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுங்க, என்ன உண்டோ மாதம் வாங்கிக்கன்னு கேப்டன் சார் தான். அதாவது உங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ. எவ்வளோ காலத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணார்? 11 வருஷம். 11 வருஷம். ஆமாம் சார், 11 வருஷம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எப்போ வெளியில் போகணுன்னு தோணுதோ அப்போது நீங்கள் வெளியில் போங்க. அது மாதிரி ராதரவி சார் வருவார். வந்தாருன்னா, பெஞ்சி வாடா என்ன சாப்பிட்டியா, டக்குன்னு பாக்கெட்டில் கை விட்டு 200 300 500 பாக்கெட்டில் திணிச்சிட்டு போயிடுவார். அப்புறம் 2 நாள் கழிச்சு விஜயகாந்தன் வருவாங்க. அவர் என்ன பெஞ்சி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நல்லா கறி மட்டன் கிட்ட எடுத்து சாப்பிடியா, ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குது, என்ன நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், ஆர்டிஸ்ட் இல்லை, 2 பேண்ட் தான். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாவ் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் போண்டாமணி சார் குடும்பத்துக்கு நீங்கள் அதிகமாக உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய நடிகர்களை சந்திச்சு உதவி கேட்டுட்டு இருக்கீங்க. அவருக்கும் எப்படி சார் உங்களுக்கு ஒரு பாசம் வந்துச்சு? ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும்போது வந்தார். டீ கடைக்கு டீ கடையில் இருந்தார். அப்போ என்னை பார்த்தோன்னே, தம்பி இங்கே வாங்க அண்ணே, சொல்லுங்கண்ணே, மன்சூர் அலிகான் ஆஃபீஸ்க்கு நீ சான்ஸ் கேட்டு வந்தல? அவர் போண்டாமணி கேட்டார். ஆமாம், ஏன்னா மன்சூர் அலிகான் வீட்டு மாடியில் அவர் தங்கியிருக்காரு. சரி. அவரும் நெல்லை சிவாவும். ஆமாம். எங்கே தங்கியிருக்கிற? நடிகர் சங்கத்தில் தங்கியிருக்காங்க. சரிப்பா, இன்றைக்கி வா சாப்பிட்டு போகலாம். அவர் கேப்டன் சார் ஆஃபீஸில் சாப்பிடுவாங்க எல்லாரும், அசிஸ்டன்ட் டைரக்டருங்க மற்றவங்க யார் போனாலும் சாப்பிடுவாங்க. அங்கே சாப்பாடு தெரிஞ்சுன்னா மன்சூர் வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்கே மன்சூர் வீட்டில் போண்டாமணி இன்னொரு 4-5 பேரெல்லாம் சமைப்பாங்க. ஒரு 50 பேர் 100 பேருக்கு சமைப்பாங்க. அது வர்றவங்களுக்கெல்லாம் போடுவாங்க 3வது மாடியில். வாயா சாப்பிட்டு போயா, சாப்பிட்டே இல்லையா, சாப்பிடல இன்னும், வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போண்டாமணி கூப்பிட்டு போகிறார். அதில் உண்டான நட்பு, அவர் பழகிற விதம், அந்த ஹெல்பிங் மைண்டு. போயிட்டு இருக்கும்போது டாகு நல்லா ஒரு 5-6 நாய் சுற்றிச்சு. டக்குன்னு ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு ஓடி போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டார். மண்ணிலே உட்காந்துக்கிட்டு நாய்களுக்கெல்லாம், அந்த குட்டி நாய்களுக்கெல்லாம் ஊட்டி விடுறாரு. சரி, என்னையா இப்படி இருக்கா மனுஷன்? அவ்வளோ போய் பேசிட்டு இருக்கும்போது, அது மாதிரி எந்த ஊர்னு, ஸ்ரீலங்கா, எங்கள் ஊரில் இதில் கொழும்புல லதா ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் பிளாசா மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் மால், அதோட ஓனர் அவர். பெரிய மாரிமுத்து செட்டியார் மளிகை ஷாப் அப்படின்னு போட்டிருக்கோம். அது இவங்க அப்பா மாரிமுத்துன்றது இவரோட அப்பா. இவங்க கூட பிறந்தவங்க 16 பேர். யாரும் வேலைக்காரங்களாம் அந்த ஷாப்பிங் மாலில் அந்த மளிகை இதில் யாரும் கிடையாது. இவங்க தான் இந்த 16 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம். பணம் 3 சாக்கு 4 சாக்கில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்களாம். உட்காந்து விடி எண்ணுவாங்களாம். அப்படி வாழ்ந்த மனுஷன் இங்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சார், யாராச்சும் 5 ரூபா 10 ரூபா கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி டீ கடைக்கு போய், டீ அப்போ 5 ரூபா, 5 போண்டா 2 ரூபா, 2 போண்டா ஒரு டீ வாங்குவார். ஒரு போண்டா ஒரு டீ சாப்பிட்டு இன்னொரு போண்டா பாக்கெட்டில் வச்சுப்பார். என்னென்ன இப்போ சாப்பிட்ற வேண்டி தானே? இல்லை, கம்பெனியாக போய் சான்ஸ் கேட்க போவேன், எதுவும் யாரும் சாப்பாடுக்கு வழி இல்லைன்னா இந்த போண்டா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். எப்படி போவேன், நடந்தே தான் போவேன் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த மாதிரி அப்படி ஒரு பழக்கம். அப்போ நான் போகும்போது மாதிரிலாம் அவருக்கு காசு கொடுப்பேன். நான் ஷூட்டிங் போனால் வந்தால் போண்டாமணி சகோதரன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் காசு கொடுப்பேன். அப்போது அப்படி பழகும்போது தான், அப்போ ஏன் நீ அங்கே தனியாக இருக்க, எங்கள் கூடயே தங்கிக்கோன்னு சொல்லி மன்சூர் சார் ஆஃபீஸ் மாடியில் அவங்க கூடயே நான் தங்கிட்டு அவங்க கூட போகிறது வர்றது. நீங்களும் எப்படி சார் வடிவேலு கூட செட் ஆனீங்க? நீங்களா ஒரு டீம்? முதல்ல கவிதாலயாவில் ராஜராஜேஸ்வரின்னு ஒரு படம் சார். டைரக்டர் பாரதி கண்ணன் சாருக்கு புஷ்பாமா தான் கதை கேட்டு, இவருக்கு ஒரு படம் கொடுங்க டேடி அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு.
அப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறேன், கருப்பா ஒர்க் அவுட் ஆகாம சார் பக்தி படம் 100 நாள் மேலே ஓடிட்டுருக்கு, நல்ல டைரக்டரு, நம்ம ஒரு சாமி படம் எடுப்போம் சார் அப்படின்னா. சாமி படம் நம்ம எடுக்கிறது இல்லையாடா. புஷ்பாமா சொல்லிட்டாளா, சரி அவள் ஆசையை ஏன் கெடுப்பானே, எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டார். அப்புறம் பூஜையெல்லாம் போட்டு அப்போது டைரக்டர் கூப்பிட்டு, கேபி சார் சொல்கிறாங்க, நம்ம கம்பெனியில் இருக்கான், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், உங்கள் படத்தில் ஏதாச்சும் கேரக்டர் போட்டு விடுங்க அப்படின்னா. என்ன இந்த காமெடி இதெல்லாம் பண்ணுவான், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சார் பண்ணுவோம் சார் அப்படின்ட்டு வடிவேலு அந்த படத்தில் நடிக்கிறார். அது வடிவேல் தனியாக தான் அப்பெல்லாம் நடிச்சிட்டு இருந்தார். இந்த கூட்டணி அதெல்லாம் கிடையாது, பெரிய லெவலில் வரல அப்போ, கூட்டணியே கிடையாது. சரி. ஆமாம், வடிவேல் நடிச்சிட்டு இருக்காரு, வடிவேலை கமிட் பண்ணியிருக்காங்க. சரி என்ன பண்ணலாம், இந்த படத்தில் வந்து போண்டாமணியும் பெஞ்சமினையும் காம்பினேஷன் போடுவோம். இவர் சொல்கிறாரு, இவனை போட்டுங்க. அப்புறம் அந்த போண்டாமணின்னு ஒரு இலங்கை தமிழன் இருக்கான், கேபி சார் சொல்கிறாரு. ஆமாம், வந்து டைலாக்கெல்லாம் சொல்லி கொடுத்தான் எனக்கு, அவனி போட்டுங்க, பாவம் கஷ்டப்படுற பையன் அப்படின்னோடனே சரிங்க சார் பண்ணிடுறேன் சார்ட்டு. வடிவேல் என்ன வர்றதுக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்கும் அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக சட்டை வேட்டி ஒரே கலரில், இந்த பாக்யராஜ் சார் அப்போல்லாம் போட்டு வருவார்ல, இந்த சைனா சில்கில், அந்த மாதிரி 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து மாட்டி விட்டு, பாலண்ண வாயா 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 மாட்டியா அப்படின்ட்டு வடிவேல் சார் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு மற்ற இந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வடிவேல் வந்தார். என்ன சீனு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அண்ணே இந்த படத்தில் வந்து உங்களுக்கு 2 அசிஸ்டண்ட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம இந்த சீன் பண்ணுறோண்ணே அப்படின்னு. அப்படியா, ஐயோ 2 அசிஸ்டண்ட் யாரை போடலாம் அப்படின்னோடனே, இல்லைண்ணே போட்டு எடுத்தாச்சு, அவங்க க்ளோஸ்அப்லாம் எடுத்தாச்சு, இனிமேல் உங்கள் காம்பினேஷனில் எடுக்கிறேன். யார் அது அப்படின்னு. அது டேய் போண்டா நீயாடா, நீ எங்கே வந்த அப்படின்னு டைரக்டர் சொல்லிவிட்டார். அவன் இன்னொருத்தர் அவருங்க. இவர் யார், இப்போ ஐயாட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரி நம்ம மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு அப்படி நடித்தாருங்க. அதுதான் முதல் வடிவேல் வந்து ஒரு கூட்டணி போட்டு காமெடி பண்ண படம் ராஜராஜேஸ்வரி படம் பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி கொடிக்கட்டிலேருந்து அப்படியே வெட்டி கொடுக்கறதுல அந்த சீன் மறக்க முடியாது. அந்த சைக்கிள்ல வருவீங்க நீங்க, வடிவேல் நீங்க பண்ற காமெடி ரொம்ப மறக்கும். இப்போ வடிவேலோட நீங்க காமெடி பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் பண்ணுவாரா இல்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்களா சார்? இல்லை குறிப்பா சார், வெற்றி கொடிக்கட்டு படத்தை கதை சொல்ல வர இயக்குனர்கள் தான் ஸ்கிரிப்ட் கொண்டு வருவாங்க. இல்லாட்டி அந்த நாட்டு சொல்லுவாங்க, இந்த கதையில் இது கதையோடு வர்ற காமெடியாக தான் இருக்கும், இப்படி இருக்குது நாட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து காமெடி ட்ராக்கு உங்களுக்கு ஒரு 5 சீன் 6 சீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி 5 சீன் 6 சீன் சொல்லுவாங்க, இயக்குனர்கள் சொல்லுவாங்க. ஸோ சொன்னாங்கன்னா யாருமே பிளைண்டாக வர மாட்டாங்க. வடிவேலன்கிட்ட வர்றதுன்னா எல்லா இயக்குனர்களும் ஸ்கிரிப்டோடு தான் வருவாங்க. அன்னை தானே உங்களுக்கு ஸ்கிரிப்டு அப்படின்னு தான் வருவாங்க. அது சின்ன டேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி. வந்தோடனே சொல்லுவாங்க, இது இந்த ஸ்கிரிப்டை வாங்கி வச்சுக்கிட்டு சிங்கமுத்து, ராசமதுரன் சாரு, வேல்முருகன் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. பேசி அதில் இருக்கிற தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டு இவங்க எக்ஸ்ட்ரா பிட் போட்டு அதெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணி உட்காந்து எழுதி அடுத்த நாள் காலையில் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் அந்த சீனுக்கு தேவையோ அவங்கள கூப்பிட்டு இப்படி உட்காந்துட்டு 2 பேரும் டைலாக் ஒரு 10 முறை பேசி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேச இம்ப்ரவைஸ் ஆகும். அதுக்கப்புறம் டேக் போவோம். அப்படி ஏன்னா அப்போல்லாம் ஃபிலிம் இல்லையா? ஆமாம், ஃபிலிம் ஒரு கேன் வந்து 15,000 ரூபா, எங்களுக்கு சம்பளம் 500 ரூபா 600 ரூபா. அப்போ வடிவேலுக்கு நல்ல சம்பளம் வந்துச்சு, உங்களுக்கு அவருக்கு 10 லட்சம் வாங்கினாரு. அவர் சொல்லி வாங்கி தர மாட்டார் அவரு? நாங்கள் அப்போ தானே சார் வந்திருக்கோம். பட் அவர் மனம் இருந்தால் மார்க்கம் இருந்து அவர் நினச்சிருந்தா அப்போ வந்து அவர் 10 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் வெற்றி கொடிட்டு டைம்லலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பெஞ்சமினுக்கு ஒரு 50,000 கொடு, ஒரு 25,000 கொடுன்னா கொடுக்கறதுக்கு அன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. அவர் சொன்னால் கொடுப்பாங்க. ஆமாம், ஏன்னா பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட், அவரை வச்சு தான் பிஸ்னஸே படமே. அப்படி வடிவேல் சார் டேட்டுக்காக அப்படி பெட்டி வச்சுன்னு காத்து கிடப்பாங்க சார். எப்படி இளையராஜா சாருக்கு போய் வாசலில் உட்காந்துக்கிட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பெட்டி வச்சுட்டு காத்து கிடப்பாங்களோ, அந்த மாதிரி இவர் ஆஃபீஸுக்கு வந்து காத்து கிடப்பாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து காத்து கிடப்பாங்க. பிரேக்கில் போய் பேச முடியாதா, ஏதாச்சும் ஒரு 2 நாள் கொடுக்க மாட்டாரா, இல்லை 1 நாள் கொடுக்க மாட்டாரா? 1 நாள் கொடுத்தா கூட ஒரு 4 சீன் ஜாயின் பண்ணி 4 சீன் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம் நம்ம படத்தில் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க. வடிவேல் சாரோட மேனேஜர்ஸ்கிட்ட அவங்க டிரைவர்ஸ்லாம் கேட்பேன், சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள்
அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் நடிச்சுட்டு வந்தோம்னா, "தம்பி கொஞ்சம் சொல்லு தம்பி, இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லு தம்பி." ஐயோ, நாங்களும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதான் வேறு நடிகர்களுக்கு, எல்லா நடிகர்களுக்கும் இவருக்கு ரூ. 500 கொடு, போண்டாமணிக்கு ஒரு ரூ. 500 கொடு, சிங்கமுத்துக்கு ஒரு ரூ. 1000 கொடு, தம்பி ராமையாவுக்கு ஒரு ரூ. 1500 கொடு, இப்படி சொல்லிட்டு போயிடுவார். அதை தான் கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா, மா வருஷத்துல 4 படம் பண்ணுவோம். வருஷம் 4 படம், 4 சீன் ஆச்சுங்களா? அந்த ஒரு சீனு நடிச்சாக்க எங்களுக்கு ரூ. 500 கிடைக்கும். 3 மாசம் அதை வச்சு ஓட்டணும். ரொம்ப கஷ்டம். நாங்க இப்ப என்னடா பண்றதுன்ட்டு கல்யாண வேலைக்கு போவோம். மண்டபத்துல, கல்யாண மண்டபத்துல மயில்சாமி சாரு, வையாபுரி இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க. நானும் அவங்க கூட போய் வேலை செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் படம் 1, 2 நடிச்ச உடனே மறுபடியும் சும்மா இருக்கும்போது கல்யாண வேலைக்கு போவோம். சரி, கல்யாண வீட்ல இருந்து கலை நிகழ்ச்சிகள் அந்த சப்ளை மாதிரியா? பண்ணா செஞ்சு போயிடும் சொல்லிட்டு போய் கிச்சன்ல போய் வெங்காயம் நறுக்கிறது, காய்கறி நறுக்கிறது, இந்த மாதிரி வேலை ஆனா செய்வோம். மயில்சாமி சார் கொஞ்சம் வசதியா தானே இருந்தாரு. அவரு இல்லைங்க, அவரும் கஷ்டப்பட்டு தான் இருந்தார். அவரு அதுக்கப்புறம் வசந்தபவன் ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தாரு. ஓ, அவரும் வையாபுரியும். அப்புறம் மயில்சாமி அண்ணன் தான் என்ன அங்கேயும் ஹோட்டல்லையும் அந்த சர்வர் வேலைக்கு படிச்சிருந்தா, நான் பிஇ படிச்சேன்னு சொன்னா வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி, என்னய்யா படிச்சிருக்கேன்? நான் சும்மா 8வது படிச்சிருக்கேனே அப்படின்னு சொன்னோடனே, சரி சப்ளைக்கு சேர்ந்துக்கிறேடா அப்படின்னு சேர்ந்துக்கிறேன்னு மயில்சாமி போய் சேர்த்து விட்டார் ஓ, வசந்தபவன் ஹோட்டலில். அது மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சினிமாவுக்கு வந்தோம். சினிமாவில் ஜெயிச்சு வந்தோம். நீங்க ஜெயிச்சோன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. திருப்பாச்சி, ஆட்டோகிராஃப்லாம் உங்க மிகப்பெரிய ஹிட். ம் நீங்க தொடர்ந்து நல்லா வந்துட்டு இருந்தீங்க. ம் வந்துட்டு இருந்தவரை நீங்க திடீர்னு திரும்பவும் காணாம போயிட்டீங்க. 2007க்கு அப்புறம். ஆமா. 2007 தான் திருப்பாச்சி ரிலீஸ். திருப்பாச்சி. அது திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 கம்பெனி சார். எல்லாம் 1 லட்சம், 1.5 லட்சம் அப்படி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கையில் 15 லட்ச ரூபா வச்சுருக்கேன். என்னை வச்சு யாருமே படம் பண்ணல. ஆனா பணம் கொடுத்துட்டாங்க. என்னடா நம்ம படம் 200 நாளைக்கு மேலே ஓடிட்டுருக்கு திருப்பாச்சி, நம்மளை வச்சு யாருமே படம் பண்ண மாட்டேறாங்களே, என்ன எல்லாம் கேட்குறாங்க, ஏன் இன்னும் படம் பண்ணாமல் இருக்கீங்க? இல்லைங்க, இந்த கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க, இவங்க 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, இவங்க 1.5 லட்சம் கொடுத்துருக்காங்க, கையில் 15 லட்ச ரூபா இருக்குதுங்க, யாருமே வச்சு என்ன படம் பண்ண மாட்டேறாங்களே, என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு முத்துக்காடை, போண்டாமணி எல்லாம் ஃபோன் சொல்கிறாங்க. சரி, ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறோம் சார், எதுவுமே எடுக்காமல் காசு எதுக்கு சார், எனக்கு அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கிங்க சார் அப்படின்னா, இல்லை வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே அட்வான்ஸ் திருப்பி வாங்குறீங்க. என்ன காரணம் என்ன ஏதுன்னு தெரியல. அது பின்னாடி யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேபி இருக்கலாம், கண்டிப்பாக. அது யாரு என்னன்னு தெரியல சார். அந்த மாதிரி சமீப காலமா உங்க பேட்டிகளை நீங்க வந்து வடிவேல கொஞ்சம் விமர்சிச்சு பேசுறீங்க. என்ன காரணம் சார்? அந்த கூட்டணி நான் இது விமர்சனம் எல்லாம் பண்ணீங்க. உதவி பண்ணல அப்படின்ட்டு வைகை பேசுறது புயல் கொஞ்சம் வடிவேல் அண்ணனா தான் நாங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பித்தோம். அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நானும் சரி, போண்டாமணி, முத்துக்காடை, நெல்லை சிவா, அல்வாவாசு, சாரப்பாம்பு சுப்புராஜ், மொட்டராவு, இந்த மாதிரி விஜய் கணேஷ், இந்த மாதிரி அவர் சுத்த நடிகர்கள் இவ்வளோ அவரால் தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சோம். ஏன்னா எல்லாரும் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் சினிமாவில் இருந்து வெளியே தெரியாமல் இருந்தாங்க. இவர் காம்பினேஷனில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் வெளியே தெரிய ஆரம்பித்தோம். நான் வந்து ஐயா பாலச்சந்திரையாட்ட இது இத்தனை 2 படம் பண்ணேன், இப்போ 9 மெகா சீரியல் பண்ணேன், அதுலெல்லாம் இல்லாத பெயரும் புகழும் இவர் கூட பண்ணும்போது அந்த ஒரு சீன் வெற்றி கொடிட்டு பண்ணி படம் ரிலீஸ் ஆகுது. எடுத்த உடனே நான் நைட்டில் மாடியில் உட்காந்துக்கிட்டு, மாடியில் தான் சின்ன ரூமு, நடிகர் சங்கத்தில் நமக்கு ஃப்ரீயாக ரூம் கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் சார். தாயில் உள்ள ஒரு நண்பர் ஐயா, அவர் தான் எங்களுக்கு, அவர் ராதாரவி சார் சொல்லி இந்த மாதிரி இவனுக்கு ஒரு ரூம் கொடுங்க. அப்போ இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன், இல்லை நான் இருக்கிற வரைக்கும் 14 வருஷம் தலைவராக இருந்தேன். அப்போ ஒரு 7-8 வருஷம் என் கூட இங்கே இருந்தான். இப்போ நீங்கள் தலைவராக வந்திருக்கீங்க, அவனை வெளியிலேயே அனுப்பிச்சிடாதீங்க, எனக்கு சினிமாவில் சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இல்லை ரவி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேன்டீனுக்கு கூப்பிட்டு போய், என்ன சாப்பாடுக்கு என்ன பண்ணுறேன், வெளியில் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கோங்க சார் அப்படின்னா, அப்புறம் கேன்டீனில் கூப்பிட்டு அவருக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுங்க, என்ன உண்டோ மாதம் வாங்கிக்கன்னு கேப்டன் சார் தான். அதாவது உங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ. எவ்வளோ காலத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணார்? 11 வருஷம். 11 வருஷம். ஆமாம் சார், 11 வருஷம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எப்போ வெளியில் போகணுன்னு தோணுதோ அப்போது நீங்கள் வெளியில் போங்க. அது மாதிரி ராதாரவி சார் வந்தாருன்னா, பெஞ்சி வாடா
என்ன சாப்பிட்டியா? டக்குன்னு பாக்கெட்டில் கை விட்டு 200 300 500 பாக்கெட்டில் திணிச்சிட்டு போயிடுவார். அப்புறம் 2 நாள் கழிச்சு விஜயகாந்தன் வருவாங்க. அவர் என்ன பெஞ்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நல்லா கறி மட்டன் கிட்ட எடுத்து சாப்பிடியா? இது ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கு, என்ன நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், ஆர்டிஸ்ட் இல்லை. 2 பேண்ட் தான். ஒரு பேண்ட் துவைச்சி போட்டு அடுத்த நாள் இன்னொரு பேண்ட் போடுவோம். கஷ்டப்படுற காலத்துல அந்த ஆமாம், டைம்ல. காமெடியெல்லாம் அவ்வளோ பின்னிருக்க, வெற்றி கொடிக்கிட்டு ஆனந்தமெல்லாம். அப்புறம் 2 படம் 2 3 படம் தான் வந்திருக்கு. நல்ல ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் கெத்தா போயா. உங்க கூட்டணி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப வடிவேலு சார் நீங்க ஒரு டீம் அப்படின்ட்டு. ஆ. இப்ப வடிவேலு திரும்பி கம்பேக் வந்தப்போ உங்களை பல பேர் அதுல மிஸ் ஆகுறாங்களே, என்ன காரணம்? ஏன் அதுல போய் இது பண்ண அவர் கூப்பிடலையா அது இல்ல தெரியல சார். அவர் கூப்பிட்டுருந்தா நாங்கெல்லாம் போய் நடிச்சிருப்போம். அவர் என்ன சொல்லிட்டாரு, யாரும் ஆஃபீஸ்க்கெல்லாம் வரக்கூடாது. ஓ, நான் வந்து இந்த படம் வந்து புதுசா எல்லா ஆர்டிஸ்டும் போடுறேன். எந்த படத்துக்கு? நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். சரி சரி. எல்லாரும் வந்து அப்பதான் வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இல்லாத பீரியட்ல உங்களுக்கும் கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? அவருக்கு படம் ஆமா. இல்லாத time உங்களுக்கும் கஷ்டம். சரி நம்மளாம் நடிச்சோம்னா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி நாங்களும் போகாம விட்டோம். சரி வடிவேல் சார் இவ்வளோ 10 வருஷம் கழிச்சு வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கூப்பிடான்னு நினச்சேன், கூப்பிடல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, மேனேஜர் சொன்னார், இந்த மாதிரி வடிவேல் சார் வந்து புது கூட்டணி வச்சு அமைக்க போகிறாரு, அவர் கலக்க போகுது யாரில் அசத்து போகுது யாரில் உள்ள ஆட்கள்லாம் கூப்பிட்டு அந்த படத்தில் பண்ணாங்க. பட் படம் சரியாக போகலை. ஏன்னா மக்கள் வந்து வடிவேல் சார் கூட இவங்க நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அது புதுசாக பார்க்கும்போது அது எடுபடலை. ஆமா. அதுதானே வழிய. பட் அவருடைய நடிப்புலலாம் குறை சொல்ல முடியாது. பிச்சு அதிர்வார் வடிவேல். இப்ப போண்டாமணிக்கு அவர் ஏதாவது உதவி பண்ணிருக்கணும்னு எதிர்பார்க்க நீங்களும் போய் கேட்க போறீங்களா அவர்கிட்ட? போண்டாமணி ஃபேமிலிக்காக. இல்ல சார், அது அவங்களுடைய விருப்பம். நம்ம போய் எப்படி கேட்கறது? ஏன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. போண்டாமணிக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எப்படியாச்சும் வடிவேல்னே இவ்வளோ தூரம் அவரால் தான் நான் வெளியில் வந்தேன். ஒரு ஃபோன் பண்ணி நேரில் கூட வர வேண்டாம், ஃபோன் பண்ணி போண்டா எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, சரி வா ஹாஸ்பிட்டலேருந்து வா, நான் வேலை இருக்கிறத சொல்கிறேன். காசு பணம் கொடுக்க வேண்டாம், ஏதாச்சும் வேலை கொடுத்துருந்தா ஒரு 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் போட்டிருந்தா அவன் குடும்பத்தை காப்பாற்றிருப்பான். ஒரு இலங்கை தமிழன், ஒரு இலங்கை அகதி. பாவம் அவனுக்கு. அவன் ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, உடம்பு முடியாதவங்க, மூளை வளர்ச்சி கொஞ்சம் சரியில்லாதவங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஏன்னா இவர் போய் சம்பாதிச்சாதான் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு சூழலில் அவர் இருந்தார். அவர் கடைசி காலத்தில் சாகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு என்னை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அண்ணே நான் இன்னொரு சீக்கிரம் செத்துருவேன், நான் இறந்துட்டா என் பிள்ளைங்க 2 பேரையும் படிக்க வச்சு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, இது ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கையை பிடிச்சி கெஞ்சினார். என்ன மணி உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, பாருங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த தடவை தான் பாஸ்போர்ட் கிடைக்க போகுது. பாஸ்போர்ட் வந்த 13,000 கட்டிட்டார். பாஸ்போர்ட் வந்த உடனே எல்லா நாட்டுக்கும் நம்ம 2 பேரும் பறக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பொண்டமணி. சரி ஓகே பறக்கிறோம், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, ஸ்ரீலங்கன்காரங்க, அவங்க 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 தான் இந்த நடிகர்கள்லாம் கூப்பிட்றாங்க, நம்ம போவோம், எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம போவோம், ஒரு வருஷம் போயிட்டு சம்பாதிச்சு நீங்கள் ஒரு வீடு நான் ஒரு வீடு கட்டுறோம், என் பிள்ளைக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணுறேன், என் பையனை ஹீரோவாக்கி நான் தான் டைரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு போண்டாமணி சொல்கிறார். அவர் நிறைவேறாத ஆசை அப்போ அது. ஆமாம் அது. அப்புறம் என்ன சொன்னார், கடைசியாக ஒரே ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்க மாட்டோமா, வடிவேல் முகத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். இவர் சந்திக்க முயற்சி பண்ணார், அவர் வடிவேலை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் அவருக்காக உதவிகளை திரட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? யாரெல்லாம் உங்களுக்கு உதவுன்னு சொல்லியிருக்காங்க போண்டாமணி ஃபேமிலி? எல்லாருமே உதவுன்னு சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனி சார் வந்து ஃபோன் பண்ணார் திடீர்னு ஒரு நாள். ஃபோன் பண்ணி, பெஞ்சி இன்டர்வியூ பார்த்தேன், யார்கிட்டையும் போய் கிஞ்சாதரா, அந்த பொண்ணு கல்யாணம் நான் நடத்தி வைக்கிறேன், கல்யாண மண்டப செலவு, சாப்பாட்டு செலவு, அந்த மேலதாளம் செலவு, அன்றைக்கி உண்டான செலவு, கல்யாணத்தன்னைக்கு எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், எத்தனை லட்சம் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஜுவல்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் யாராச்சும் கொடுப்பாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை நீ கொஞ்சம் கலெக்ட் பண்ணு, அது அந்த ஹெல்ப் பண்ணு, காசு பணம் தான் யார்ட்டையும் கேட்காத, செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன், காசு பணம் வேண்டாம், அந்த பொண்ணு இப்போ பொம்பளை பிள்ளை, இப்போ காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஐஸ்வர் கணேஷ் ஐயா தான் ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், 3 வருஷத்துக்கு படிக்க வச்சு அந்த பொண்ணு வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர் கணேசனை சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுக்கு இடையில வந்து ஏதாச்சும் இப்போ வரன்னு வந்தால் கூட இப்போ 2-3 பேர் கேட்குறாங்க. ஓ! இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாங்கள், கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அந்த காதில் போட்டுருக்கிற ஜுவல்லை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா போண்டாமணி உடம்பு சரியில்லாத போது எல்லா நகையும் கிட்டத்தட்ட ஒரு 40 பவுனு 40, 50 பவுனுக்கு மேலே இருக்கும். எல்லாத்தையும் விற்று அவங்க அப்பாவுக்காக செலவு பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லை. சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 பவுனாச்சும், ஏன்னா அவங்க ஊர்லலாம் கிலோ கணக்கில் நகை போடுவாங்களாம். ஓ! அது அது அதனால் ஏதோ ஒரு 25 பவுன் 30 பவுன் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன். ஐயா நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டாம், யூஸ் பண்ண நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல, யூஸ் பண்ண நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொடுத்து உதவுங்க. 1/2 பவுனோ 1 பவுனோ 2 பவுனோ அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அப்படி சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். இந்த வர 30வது நாள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஓ! அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, அது நீங்க இது மாதிரி நடிகர்களுக்காக நீங்க ஒரு அமைப்பு கூட தொடங்குறதா இருக்கீங்க இல்லையா? போண்டாமணி இறந்தப்போ யாரும் வரல, நடிகர் சங்கத்தில் யாரும் வரல. யாரோ ஒரு 3ஆம் தர மனுஷர் வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாங்க, மாலை போட்டு போகிறாங்க.